ஹாய் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 4 வருஷமாக நம்ம வந்து மீன் வளர்த்திட்டு இருக்கிறோம். குட்டியாக ஆரம்பித்து இப்போ வந்து கிட்டத்தட்ட 12 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு அது மாதிரி சின்ன சின்ன டப்பாலெல்லாம் வளர்த்தி இப்போ ஓரளவுக்கு வந்திருந்தோம். பட் இப்போ என்னென்னா, என்னால் கவனிக்க முடியாத காரணத்தினால மீன்கள் எல்லாமே குவாலிட்டி இல்லாமல், அதே மாதிரி மீன்கள் பகுதி இறந்து போச்சு. ஸோ ரொம்பவுமே வருத்தமான விஷயந்தான். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெருசு இல்லை, இவ்வளோ குட்டியாக ஒரு சின்ன விஷயத்த நம்ம ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பகுதியிலே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்லேருந்து மீண்டும் பழைய மாதிரி இந்த மாதிரி குவாலிட்டியான ஃபிஷ்ஷஸ் நம்ம வளர்த்தலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்ருக்கோம். உங்கள் ஐடியா எப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ மீன்கள் இல்லை, புதுசாக வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கோம். ஸோ எந்த மாதிரியான மீன்கள் வாங்கலாம் பாருங்களேன். நம்ம டேங்க் எல்லாமே வெறிச்சோடி கிடக்கு, எல்லாம் குப்பையாக கிடக்கு. ஸோ இதை வந்து ரீஒர்க் பண்ணி நம்ம பழைய மாதிரி நம்ம டேங்கையும் அதே மாதிரி நம்ம மீன்களையும் புதுசாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஸோ என்னென்ன மீன்கள் வாங்கி வளர்த்தலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி மீன்களை வந்து நம்ம வாங்கி வளர்த்தலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.